வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவுங்க. இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயவுசெய்து. ஏன்னா நான் கொத்தமல்லி புதினா ரெண்டுமே வாங்கிட்டு வந்தேன். இது ரெண்டு கீரையுமே நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ புதினா எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ரத்தத்தை சுத்தப்படுத்தும். இப்போ கொத்தமல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ பல்லில் கரைகள் படிஞ்சிருக்கு அப்படின்னா கொத்தமல்லி தலையை வச்சு பல்ல விளக்குறப்ப அந்த மஞ்சள் கரையெல்லாம் சரியாயிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா உதடு கருமையாக இருக்கிற உதட்டில் இந்த கொத்தமல்லி இலைகளை வச்சு அதோட சாரை வச்சு தரவுறப்ப இல்லை சோப்பு உதடுகள் நமக்கு நல்ல உதடுகளாக கிடைக்கும். அது மாதிரி நிறைய பயன்கள் இருக்குது. புதினா அப்புறம் கொத்தமல்லி வச்சு சட்னியெல்லாம் சாப்பிட்டோன்னா நல்லா தான் சாப்பிட்றோம், நல்லா இருக்குது ருசியாக. இப்போ என்னென்னா என்ன சொல்ல வந்தேன்னா இங்கே பாருங்களேன். இப்போ பாருங்கள், இப்போது இது கொத்தமல்லி செடி. இப்போ இது என்ன செடி? இதுவும் கொத்தமல்லி செடி மாதிரி தெரியுதுல்ல. நல்லா தழைத்து வளர்ந்த ஒரு பெரிய கொத்தமல்லி செடி மாதிரி தெரியுது. சத்தியமாக இது கொத்தமல்லி செடி கிடையாது. என்னென்னா இது 3 செடியும் ஒரு விசைச்செடி, பார்த்தீனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விசைச்செடி. நல்லா பார்த்துக்கோங்க. இது இந்த ஹாஸ்டல்லேருந்து காலேஜ் படிக்கிற பசங்க வெளியில் தங்கி படிப்பாங்கள்ல, அந்த மாதிரி அவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க பசங்க. அந்த மாதிரி பசங்க சமைச்சு சாப்பிட்றப்ப இது கொத்தமல்லி தழை மாதிரியே இருக்கிறதுனால இதை சமைக்கிறதுக்கு போட்டுருவாங்க. கண்டிப்பாக தெரியாத பசங்க போட தான் செய்வாங்க. ஆனால் இது இந்த மாதிரியெல்லாம் செடி இருந்ததுன்னா எடுத்துருங்கப்பா. இது பார்த்தாலே நல்லா தெரியும். தனியாக ஒரு செடியாக அமுக்குனா உடனே சாரெல்லாம் வராது. இது ஆடு மாடும் கூட சாப்பிடாது, அவ்வளோ விஷம். இது ஒரு கொல்லையில் இருக்குது அப்படின்னா அந்த வழியாக நம்ம நடந்து போகும்போது அந்த பூலேருந்து வர வாசம், அந்த செடியிலேருந்து வர வாசத்தை நம்ம சுவாசித்தோம்னா கூட சுவாச பிரச்சனைகள் வரும். அப்பேற்பட்ட ஒரு விசைச்செடி தான் இது. இந்த கொத்தமல்லி கூட இருந்தது. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ பொதுவாக கொத்தமல்லியோ புதினாவோ நம்ம வாங்கும்போது இந்த மாதிரி ஏதாவது தேவையற்ற களைச்செடிகள், பூண்டு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து எடுத்து தூக்கி எறிஞ்சிடணும். அப்புறம் நானும் ஒரு விவசாயியாக சொல்கிறேன், விவசாயிகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி செடிகளை எல்லாம் மக்களுக்கு கொடுக்குற இந்த கீரையோட எல்லாம் வச்சு கட்டாதீங்க. இது விவசாயியே நேரடியாக வேலை செய்கிறாங்கன்னு நான் சொல்லலை. இப்போ வேலை செய்கிறவங்க கூட தெரியாமல், பாட்டிகள்லாம் கூட கண்ணு தெரியாமல் கூட வச்சிடலாம். முடிஞ்ச அளவுக்கு தயவு செய்து சொல்கிறேன், இந்த மாதிரி செடிகள், களை செடிகள்லாம் வைக்காதீங்க. ஏன்னா சின்ன பசங்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் தெரியாது. இந்த காலேஜ் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரியாது. அதனால் சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா விசைச்செடி இது. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் வைக்காதீங்க. தெரியாமல் வந்திருந்தால் கூட வந்திருக்கலாம். ஆனால் பார்த்து சாப்பிடுங்க மக்களே. அதுக்கு தான் இந்த பதிவு. ரொம்ப நன்றி இந்த பதிவு முழுமையாக பார்த்ததுக்கு. லைக் அண்ட் subscribe and comment and share your friends and your parents. Thank you.